இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் ராகுல் அசோக் அவங்களுடைய இயக்கத்தில் அபர்ணதி நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்கு? இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா அபர்ணதி நடித்திருக்கக்கூடிய ரோல் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். அந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழுகையும் ஆத்திரத்தையும் அடக்கி கொண்டு ஒரு ரோல் எப்படி அந்த கேரக்டர் வாழுது அப்படிங்கிறது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக இருக்குது. அதில் அபர்ணதிங்கிறவங்க மிக நல்ல சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் மிக சிறப்பாக இந்த படத்துக்கு அவங்க பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். ஒரு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது பட் மிக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இளவரசு, லிவிங்ஸ்டன், ஒய்ஜி மகேந்திரன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்னவோ அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கார்த்திக் ராஜா அவங்களுடைய மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தகுந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர், இந்த ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மியூசிக்ங்கிறது மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். பட் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த படத்தில் என்ன ஒரு குறையே இல்லையா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கதை அவங்க என்ன விஷயத்தை சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கான்செப்டை அவங்க சொல்லக்கூடிய விதம் இன்னும் ஒரு அழுத்தமாக ஆடியன்ஸுக்கு இன்னும் ஒரு அவங்களுடைய மனசில் பதியக்கூடிய வகையில் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய டியூரேஷன். இந்த டியூரேஷன் இந்த கதைக்கு இவ்வளோ டியூரேஷன் தேவையா அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அந்த கதையோடைய சுருக்கத்தை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டு இந்த டியூரேஷனையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக ஒரு பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் விருப்பம் இருந்தால் தேட்டரில் போய் பாருங்கள். இது எல்லாருக்கும் பிடிக்கும், பெண்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் நாங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தமிழ் மூவியில் நம்ம சந்திப்போம். நன்றி.